ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய்க்காக சமைச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்ப ராகினி அங்க வராங்க. வந்து என்ன சமையல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குதோ அப்படின்னு சொன்னோடனே, ஆமா உன் வீட்டுக்காரருக்காண்டி செய்யணுன்னே அவரே என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. நீ கூட எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, நானா 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட வந்து சொத்து இருக்குது. வேலைக்கு வேணா ஒரு வேலைக்காரியை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப காவேரி என்ன சொன்னாங்கன்னா, நீ 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து வாழ முடியாதுல்ல. ஆனா 7 ஜென்மத்துக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். அவருக்கு நான் தான் பொண்டாட்டி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராகினி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப விஜய் வர்றாரு. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒரு அக்கா வேற கூட இருக்காங்க. நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்துட்டு புருஷன் ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு தடபுடலா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்க போலனோடனே காவேரி முறைக்கிறாங்க. நீ அப்பவே நான் சொன்னப்பவே சமைச்சிருந்தா தானே இவ்வளவு ரெடி பண்ணியிருக்க முடியும். சரி வா சாப்பிடலாம் சொல்லிட்டு 2 பேருமா சாப்பிட போறாங்க. அப்ப காவேரி வந்து விஜய் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. விஜய் என்ன சாப்பிடாம உட்காந்துருக்க சாப்பிட அப்படின்னோடனே காவேரி தயங்குறாங்க. உடனே விஜய் நானே ஊட்டி விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்க சாப்பிட உட்கார்ந்ததுல இருந்தே வெண்ணிலா அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து நடந்து வராங்க. விஜய் 2 வாய் ஊட்டுறாரு. 3ஆவது வாய் ஊட்டுறதுக்குள்ள அங்க இருந்து வெண்ணிலா ஓடி வந்து கைய தட்டி விட்டு அப்படியே காவேரிய வந்து கன்னத்திலே ஒரு அற அறையறாங்க. அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. இது ஏன் விஜய்ன்னு சொல்லிட்டு விஜயோட கையை பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. அப்ப விஜய் கையை எடுத்து விட்டுறாரு. விடவே மாட்டேங்கிறாங்க. சத்தம் கேட்டு தாத்தா பாட்டி ராகினி எல்லாருமே அங்க ஓடி வந்துடுறாங்க. இப்ப தாத்தாவும் பாட்டியும் வந்து விஜய் வந்து என்னடா இது இந்த பொண்ணு இப்படின்னு நடந்துக்குது. அதான் அவளுக்கு எல்லாம் தெரியுதுல. ஓ, ஏன் விஜய்ன்னு சொல்றால. அப்ப அந்த அளவுக்கு சரியாயிட்டால இவளை கொண்டு பேசாம எங்கேயாவது விட்டுருனோடனே இப்ப ராகினி அதுல வர பாவம் விஜய் அவளை எங்க கொண்டு விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்ப காவேரி அங்கிருந்து அழுதுட்டே போயிடுறாங்க. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, பாவம் இப்ப பாட்டி வந்து ராகினியை திட்டுறாங்க. நீ தாண்டி தேவையில்லாம காவேரி கிட்ட இவ இருக்கிற இடத்த சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்க. நீயும் புருஷனும் பண்ண வேலை தானே சொல்லிட்டு பாட்டி வந்து ராகினியை திட்டுறாங்க. இப்ப ராகினி அவங்க பங்குக்கு விஜய் குழப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன் நல்ல குணத்தினால உன் வாழ்க்கையை நீ இழந்துராத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க உள்ள. இப்ப ராகினி அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து அந்த நர்ஸ் ஒருத்தவங்க வந்தோடனே அவங்கள சத்தம் போடுறாங்க. இங்க என்னென்ன பண்ணிட்டா தெரியுமா, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நேரா காவேரி கிட்ட ஓடி வர்றாரு. இப்ப காவேரி கிட்ட வந்தோடனே காவேரி கிட்ட வந்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காவேரி வந்து விஜயோட தோல்ல வந்து சாஞ்சுக்கிறாங்க. கையை காட்டி எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வந்து வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி அவளோட கேரக்டர் இதே இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னோடனே காவேரி டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப காவேரி வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கூட எனக்கு அடிபட்டுருச்சு நீ பதறி தான் ஓடி வந்திருக்கேன்னு பார்த்தா நீ அவளுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அவளுக்கு இன்னும் சரியாகல அதனால இப்படி நடந்துக்கிறா. ஒருவேளை சரியான பிறகு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானோடனே இல்ல அவ அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரி அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க அவளோட இன்னொரு முகத்தை பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல. உங்க மேல வந்து அவளுக்கு கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து அவங்க சந்தேகத்தெல்லாம் கேக்குறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் கேரண்டி அவ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி விஜய் திரும்ப திரும்ப அதே சொல்றாரு. பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.